சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எகிப்தில் நடந்த காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இரண்டாம் கட்டத்திற்கு முன்னேற தவறிவிட்டதாக அறிவிப்பு. ரமலான் மாதத்தில் அல் அக்ஸா மசூதியில் பெருமளவில் மக்கள் கூடுவதற்கு ஹமாஸ் அமைப்பு அழைப்பு. உக்ரைன் ஜனாதிபதியை அவமதித்த ட்ரம்ப் கொண்டாடும் ரஷ்ய தரப்பு. ஜெலன்ஸ்கி மற்றும் ட்ரம்ப் விவகாரம் கோபத்தில் பிரித்தானியர்கள். ட்ரம்பிடம் மன்னிப்பு கேட்க ஜெலன்ஸ்கி மறுப்பு மோசமாகும் அமெரிக்க உக்ரைன் உறவு. ஜெலன்ஸ்கி அமைதியை விரும்பவில்லை ட்ரம்ப் குற்றச்சாட்டு. அமெரிக்காவை அடிமைத்தனமாக சார்ந்திருப்பதை ஐரோப்பா நிராகரிக்க வேண்டும் வலியுறுத்தும் மெக்ரோன் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே நடைமுறையில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் இன்றுடன் காலாவதி ஆகிறது. இந்த நிலையில் இன்று பாலஸ்தீன குழு அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறது. காசாவில் இரண்டாவது கட்ட போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் எதுவும் தற்போது நடைபெறவில்லை என்று ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஹாசிம் அல் அரபி தொலைக்காட்சியிடம் தெரிவித்திருக்கிறார். வியாழக்கிழமை ஹெய்ரோவில் கத்தார் மற்றும் அமெரிக்காவின் மத்தியஸ்தர்களுடன் இஸ்ரேல் அதிகாரிகள் தீவிரமான விவாதங்களுக்காக இணைந்தார்கள். இருப்பினும் அந்த பேச்சுவார்த்தைகள் எந்த பலனையும் தரவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலிய ஆட்சிக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஹெய்ரோவில் தோல்வியடைந்துள்ளதாக ஒரு அறிக்கையும் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் தன்னுடைய கைதிகளின் விடுதலையை படிப்படியாக உறுதி செய்யும் அதேவேளையில் ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை நீட்டிக்க வேண்டுமென்றே பேச்சுவார்த்தைகளை தாமதப்படுத்தி வருவதாக பெயர் குறிப்பிடாத பாலஸ்தீன அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி அல் மஜாதீன் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஒரு விரிவான ஒப்பந்தம் இல்லாமல் பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கம் எந்த இஸ்ரேலிய கைதிகளையும் விடுவிக்காது என்பதை அந்த வட்டாரம் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேலிய தரப்பு மிரட்டல் தந்திரங்களை பயன்படுத்த முயற்சிக்கிறது. ஆனால் முழு அளவிலான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இல்லாத எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரேலிய ஆட்சியை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட வைப்பதில் மத்தியஸ்தர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்றும் ஹமாஸ் மேலும் கைதிகளை விடுவிக்கும் நிபந்தனையின் பேரில் முதல் கட்டத்தை நீட்டிக்க இஸ்ரேலிய அரசியல் தலைவர்கள் பேச்சுவார்த்தையாளர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் அந்த அதிகாரி மேலும் கூறியிருக்கிறார். இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் காசாவில் சண்டையை முழுமையாக முடிவிற்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை நோக்கமாக கொண்டிருக்கின்றன. இதில் மீதமுள்ள அனைத்து உயிருள்ள கைதிகளையும் திருப்பி அனுப்புவது மற்றும் இஸ்ரேலிய துருப்புக்களை அப்பகுதியிலிருந்து முழுமையாக திரும்பப் பெறுவது ஆகியவை அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பாலஸ்தீனர்கள் ரமலான் நோன்பு மாதம் முழுவதும் அல் அக்ஸா மசூதிக்கு சென்று இந்த மாதத்தில் மதச்சடங்குகளை மேற்கொள்ள அங்கேயே தங்குமாறு ஹமாஸ் அதிகாரி அப்துல் ரஹ்மான் ஷாதித் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக பாலஸ்தீன செஹாப் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ஆட்சியின் கட்டுப்பாடுகளை பாலஸ்தீனர்கள் ஏற்கக்கூடாது என்றும் இந்த மசூதி தொடர்பான அவர்களின் வரலாற்று மற்றும் மத உரிமைகளை வலியுறுத்த வேண்டும் என்றும் சாதித் கூறியிருக்கிறார். 1948 ஆண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட அல்குட்ஸ் நகரம் மேற்கு கரையில் வசிக்கும் அனைவரும் மசூதியை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக்கிரமிப்பாளர்களால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும் அவர்களின் சட்டவிரோத குடியேற்ற திட்டங்களும் புனித மசூதிக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் இடையிலான தொடர்பை துண்டிக்க முடியாது. மாறாக இத்தகைய நடவடிக்கைகள் பாலஸ்தீனர்களின் தளத்தை பாதுகாப்பதற்கான உறுதியை வலுப்படுத்தும் என்பதோடு ஜூதமயமாக்கல் திட்டங்களை எதிர்க்கும் என்றும் ஹமாஸ் அதிகாரி திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். சமீபத்தில் விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீன கைதிகள் புனித தலத்தை சுற்றியுள்ள பகுதிக்குள் நுழைவதை தடுக்க ரமலான் மாதத்தில் அல் அக்ஸா மசூதிக்கு செல்லும் சோதனை சாவடிகளில் 3000 ராணுவ வீரர்களை நிறுத்த இஸ்ரேலிய ஆட்சி திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேல் பொது ஒளிபரப்பாளரான கான் தெரிவித்துள்ளதாக துருக்கியின் அனடோலு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மறுபுறம் அமைதி பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்கா சென்ற உக்ரைன் ஜனாதிபதியை ட்ரம்ப் அவமதித்த விடயம் ரஷ்யாவிற்கு கொண்டாட்டமாக இருக்கிறது. அமைதி பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்கா சென்ற உக்ரைன் ஜனாதிபதியான வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகையில் நேற்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதியான ஜேடி வான்ஸும் சந்தித்தார்கள். உலகமே பார்க்க ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது ஜெலன்ஸ்கியை அவமதிக்கும் விதத்தில் அவர்கள் நடந்து கொண்டார்கள். ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை பார்த்து மக்களின் உயிருடன் விளையாடுகிறீர்கள் என கத்த ஜேடி வான்ஸ்
சோ உங்கள் ஊரில் போரிட ஆண்களே இல்லை என கூறியிருந்தார். இருவருமாக ஒரு நாட்டின் தலைவருடன் பேசுகிறோம் என்ற உணர்வே இல்லாமல் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள். ஜெலன்ஸ்கி நடத்தப்பட்ட விதம் உலக நாடுகள் பலவற்றிற்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ரஷ்யா அதை கொண்டாடி இருக்கிறது. ரஷ்ய ஜனாதிபதியின் முதலீடு மற்றும் வெளிநாடுகளுக்கான பொருளாதார கூட்டமைப்பின் சிறப்பு தூதரான கிரில் டிமிட்ரியேவ் ஜெலன்ஸ்கியை அவமதிக்கும் விதத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். சமூக ஊடகமான எக்ஸில் அவர் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் உக்ரைன் ஜனாதிபதியை மோசமான வார்த்தையால் விமர்சித்திருப்பதோடு அவருக்கு அமெரிக்க ஜனாதிபதியின் அலுவலகத்தில் சரியான அறை கிடைத்தது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் ட்ரம்ப் சொல்வது சரிதான், உக்ரைன் தலைமை மூன்றாம் உலகப் போருடன் விளையாடிக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையே ட்ரம்பை சந்திக்க அமெரிக்கா சென்றிருந்த பிரித்தானிய பிரதமர் பிரித்தானியாவும் அமெரிக்காவும் நண்பர்கள் என்று கூறியதோடு பிரித்தானியாவுக்கு வருமாறு டொனால்டு ட்ரம்புக்கு அழைப்பும் விடுத்தார். ஆனால் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் நடத்திய விதத்தை தொடர்ந்து பிரித்தானியாவிற்கு வருமாறு ட்ரம்புக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை ரத்து செய்ய வேண்டும் என பிரித்தானிய தரப்பிலிருந்து பல குரல்கள் ஒலிக்க துவங்கி இருக்கின்றன. ஸ்காட்லாந்தின் தி ஸ்காட்டிஷ் கிரீன்ஸ் எனும் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான பேட்ரிக் ட்ரம்பின் அரசுமுறை பயணம் குறித்த திட்டங்களை பிரதமர் ஸ்டார்மர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். ட்ரம்பை நண்பர் என்று பிரதமர் கூறுகிறார். ஆனால் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் நடத்திய விதத்தை பார்த்த பிறகு ட்ரம்பின் நட்பு எவ்வளவு பயங்கரமான ஒன்றாக இருக்கும் என்பதை ஸ்டார்மர் உணர்ந்திருக்கக்கூடும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதேவேளை உக்ரைனுக்கு ஆதரவாக மேற்கத்திய நாடுகளுடன் மற்றொரு நாடும் இணைந்திருக்கிறது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மேற்கத்திய நாடுகளுடன் இணைந்து உக்ரைனுக்கு தன்னுடைய உறுதியான ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார். சனிக்கிழமை, அதாவது இன்று செய்தியாளர்களிடம் பேசியிருக்கின்ற அல்பானிஸ், உக்ரைன் மக்கள் தங்கள் சொந்த தேசிய இறையாண்மைக்காக மட்டும் போராடவில்லை, அவர்கள் சர்வதேச சட்டத்தின் ஒழுங்கை பாதுகாக்க போராடுகிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார். புடின் தலைமையிலான ஆட்சி உக்ரைனை மட்டுமல்ல, அதன் சுற்றுப்புற நாடுகளையும் தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடுகிறது எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நாம் உக்ரைனுடன் இருப்போம், உக்ரைனின் போராட்டம் வெற்றி பெறும் வரை உதவி தொடரட்டும் என உறுதியளித்திருக்கிறார். இதேபோல் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன், பிரித்தானிய பிரதமர் ஹெய்ட் ஸ்டார்மர், இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி ஆகியோர் உக்ரைனுக்கு ஆதரவாக தங்களது முழுமையான ஒத்துழைப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வளர்ச்சி உலக நாடுகளின் அரசியல் சமநிலையை மாற்றுமா என்பதை எதிர்காலம்தான் தெளிவுபடுத்த வேண்டும். இதற்கிடையே உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பிடம் மன்னிப்பு கேட்க மறுத்திருக்கிறார். வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பின் போது தான் எந்த தவறும் செய்ததாக நம்பவில்லை என்றும் ட்ரம்பிடம் மன்னிப்பு கேட்பதற்கு எந்த காரணமும் இல்லை என்றும் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார். கடுமையான சந்திப்பிற்கு பிறகு உடனடியாக வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேறிய ஜெலன்ஸ்கி இதனை தெரிவித்திருக்கிறார். வெள்ளை மாளிகையில் ஓவல் அலுவலகத்தில் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்த போது ஜனாதிபதி ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்தார். நீங்கள் மூன்றாம் உலக போரில் பங்கெடுக்க முயற்சிக்கிறீர்கள், உங்களை அதிகமாக ஆதரிக்கின்ற எங்களுக்கு இது மரியாதையற்ற செயலாகும் என்று ட்ரம்ப் கூறினார். இதற்கு பதிலளித்த ஜெலன்ஸ்கி, நாங்கள் தவறு செய்தோம் என நினைக்கவில்லை, சில விஷயங்களை பத்திரிகை முன்பாக பேசுவது பொருத்தமல்ல என்று விளக்கினார். இந்த சந்திப்பு கடுமையான பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கும் ஆதரவை நிறுத்தப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை தெரிவித்ததுபடி அமெரிக்கா தன்னுடைய ராணுவ உதவியை நிறுத்த திட்டமிட்டு வருகிறது. இந்த சந்திப்புக்கு பின்னர் உலக அரசியல் மற்றும் உக்ரைன் அமெரிக்க உறவில் மாற்றம் ஏற்படும் என்பது கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. இதையடுத்து உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி சமாதானத்தை விரும்பாதவர் என்று கூறி சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். அதே நேரத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உக்ரைனில் போரை முடிவிற்கு கொண்டுவர ஆர்வமாக இருப்பதாக கூறியிருக்கிறார். ஜெலன்ஸ்கியுடனான பதற்றமான சந்திப்புக்கு பிறகு வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறிய போது செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். புடினை விமர்சிப்பதிலேயே ஜெலன்ஸ்கி அதிக கவனம் செலுத்துவதாகவும் அமைதியை நோக்கி நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். இதேவேளை இந்த சந்திப்பின் பின்னர் ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் ட்ரம்பின் கருத்துக்களுக்கு பதிலளித்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி. தனக்கும் ட்ரம்புக்கும் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸுக்கும் இடையிலான பொது மோதல் இரு தரப்புக்குமே நல்லதல்ல என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளில் உக்ரைனின் நிலைப்பாடு உறுதியாக உள்ளது என்பதையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலும் இது தொடர்பாக பதிவிட்டிருக்கிறார். அமெரிக்காவுக்கு நன்றி, உங்கள் ஆதரவுக்கு நன்றி, ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கும் நன்றி. உக்ரைனுக்கு நியாயமான மற்றும் நிரந்தர அமைதி தேவை, அதற்காக நாங்கள் சரியாக பாடுபடுவோம் என்று கூறியிருந்தார். இதனிடையே மற்ற நாடுகளுக்கு இதை செய்வதை விட அமெரிக்காவின் நட்பு நாடு ஒன்றிற்கு ட்ரம்ப் இதை செய்ததுதான் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஐரோப்பா மற்றும் நேட்டோ படையில் இருக்கின்ற மற்ற உலக நாடுகளை இது கடுமையான கோபத்திற்கு உள்ளாக்கி இருப்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது.
இறுதியாக அமெரிக்காவை நிலப்பிரபுத்துவமாக சார்ந்திருப்பதை நிராகரிக்குமாறு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஐரோப்பியர்களை வலியுறுத்தியிருக்கிறார். ஐரோப்பாவில் பலர் அமெரிக்காவுடன் மரியாதையாக நடந்து கொள்வது அவசியம் என்று கூறுவதை என்னால் காண முடிகிறது. நாம் கண்ணியமாக இருக்க வேண்டும், ஆனால் நாம் என்னவாக இருக்கிறோமோ அதை பாதுகாக்கவும் வேண்டும் என்றும் கீழ்ப்படிவது தீர்வல்ல என்றும் மேக்ரோன் தெரிவித்திருக்கிறார். நான் மகிழ்ச்சியான அடிமைத்தனத்தை எதிர்க்கிறேன் என்றும் ஐரோப்பா மீண்டும் அதிகாரத்தை பெறுவதற்கு பரிணமிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.